2026 நோக்கி எல்லாரும் ரொம்ப வேகமா போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் முன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் ரொம்ப பரபரப்பா நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ட்ட ஒரு மந்திர விளக்கு ஒண்ணு இருக்கு. அத வச்சு தேய்ச்சேன்னா அத வச்சு நல்லா தேய்ச்சேன்னா, இல்ல விளக்க எதிர்காலத்த காட்டும். நம்புறீங்களா இல்லையா? மந்திர விளக்கோ, மந்திரமே இல்லாத விளக்கோ, எதிர்காலத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மந்திர விளக்குலாம் தேவையில்ல. அதுதான் நடக்குது கண்ணு முன்னுக்கு. 2026 இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள ஆஸ்திரேலியா, சிட்னில எல்லாரும் செய்தியில பார்த்துருப்பீங்க. ஓகே. நெறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. 2026 காட்டிட்டாய்ங்களா? நடக்க போகுதுன்னு. ஆஸ்திரேலியா, சிட்னி பீச். அங்க ஒரு பெருநாளுன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் கொண்டாட போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது, திடீர்னு 3 பேர் போண்டாய் பீச். அந்த இடம் பேர் வந்து போண்டாய் பீச். திடீர்னு 3 பேர் வந்து கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? 2026 ஓகே. போண்டாய் பீச், ஆஸ்திரேலியா, சிட்னில சந்தோஷமா விடுமுறை கழிக்கலான்னு போனவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. ம் ம் இதான் ஆரம்பம். 2026 5 மட்டமான விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 5 நல்ல விஷயங்கள் அப்புறம் சொல்கிறேன். 2026 ஓகே. நான் சொல்லிட்டேன். ஒரு விஷயம், 5 மட்டமான விஷயம். சரியா? நல்லா மூச்சு இழுத்துங்க எல்லாரும். எடுத்துறீங்களா? இருபது 26 எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க மனசுல ஒரு கற்பனை, சிந்தனையில் ஒரு தெளிவோடு இருந்திருப்பீங்க. 2026 நீங்கள் என்ன கழிச்சு சொல்கிறது? 2026 அவங்கவுங்க கையில் இருக்குது. நீங்கள் என்ன கழிச்சு சொல்கிறது அப்படின்றீங்களா? இல்லை, சும்மா ஒரு கணிச்சுலாம் நான் சொல்லலை. நானும் ஜோசியக்காரன் தான் கணிச்சு சொல்கிறதுக்கு. நானும் உங்கள் மாதிரி மனுஷன்தான். சும்மா கண்ணு முன்னுக்கு நடக்கிறத பார்த்து அப்படி சொல்கிறேன்னே. கண்ணு முன்னுக்கு நடக்கிறது, சோஷியல் மீடியாவில் வந்தது, டிவியில் பார்த்தது. ஓகே, இதை வச்சு சொல்கிறேன்னே. அப்படி பண்ணிட்டாங்க அங்கே ஆஸ்திரேலியாவில். அப்புறம் இன்னும் என்ன? இருபது 26 மட்டமான விஷயங்கள்லாம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கல. இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த சிஸ்டம் ஓகே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ மாறணும்னு நினைக்கிறவங்க 2026 மாறணும்னு நினைக்கிறவங்க மாற வாய்ப்பு நிறையா இருக்கு. ஓகே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மாறணும்னு நினைக்கிறீங்களா? 2026 எப்படி வேணால் மாற்றலாம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நிறைய இந்த கேஷ்லெஸ், அதாவது காசு பைக்காம, கேஷ் துணை, ரொக்கம் பைக்காம நிறைய பேர் இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாமே இருப்பாங்க. அது அப்புறம் சொல்கிறேன். அது ரெண்டாவது. மூணாவது, ரொம்ப பேருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல ரொம்ப பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆர்ப்பாட்டங்கள்லாம் நிறைய நடக்கும் உலகத்தில். நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா உலகத்தோட நிலைமை அப்படி. அது மூணாவது. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேருக்கு இந்த உணவு முறை,
கெட்ட கெட்ட உணவு முறையில அடுத்த அடுத்த அடுத்து வர தலைமுறைக்கு இந்த ரசாயனம் கலந்த உணவு முறைகள்ல ரொம்ப ஆர்வம். அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. ஓகே. 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேர் இந்த ஆல்கஹாலு, சிகரெட்டு, வேப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வெறி கொண்டு இறங்குவாங்க. ஓகே. சரியா? 6வது சொல்லவா? 6வது வந்து போனஸ். 5 தான் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ 6வது வந்துட்டேன். 6வது வந்து போனஸ் உங்களுக்கு. ஓகே. ரொம்ப பேருக்கு மாற விருப்பம் இல்ல. வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு அவங்க விருப்பமே கிடையாது. உலகத்துல என்ன நடந்தாலும், என்ன அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சாலும், என்ன தகவல் வந்தாலும், சோஷியல் மீடியால என்ன நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு மாறுறதுக்கு விருப்பம் இல்ல. அதே ரசாயனம் ஆர்ட்டிஃபிஷியலான வாழ்க்கையில வாழ்றதுக்கு ரொம்ப பேருக்கு ஆசை. இது 6வது. ஸோ 5 மட்டமான விஷயம் சொல்லி போனஸ் ஒண்ணு குடுத்துருக்கேன். சரி, இப்ப இன்னொரு 5 நல்ல விஷயத்துக்கு வருவோம். நல்ல விஷயம். ரொம்ப பேரு அவங்க பொறந்த நாட்ட விட்டு வேற 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 கிராமங்கள், வேற வேற இந்த இந்த எங்க உள்ளவங்க உலகம் முழுக்க மலேசியால உள்ளவங்களாலும் சரி, சிங்கப்பூர்ல உள்ளவங்க மலேசியால உள்ளவங்களாலும் சரி, சிங்கப்பூர்ல இருக்கட்டும், யுகேல இருக்கட்டும், கனடால இருக்கட்டும், ஆரப்ல இருக்கட்டும், இந்தியால உள்ளவங்களா இருக்கட்டும், உலகம் முழுக்க ரொம்ப பேரு அவங்க பொறந்த ஊர விட்டுட்டு, வேற வேற இடத்துல அவங்க சொத்து எல்லாத்தையும் வித்து, நெறைய நிலம் வாங்கிட்டு, வேற வேற சுதந்திரமான இடத்துக்கு போறாங்க. ஏர்போர்ட்லாம் ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா, ஆள் ஃபுல்லா இருக்கும் அடுத்த வருஷத்துல. ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஆள் ரொம்ப ஃபுல்லா இருக்கும். சாதாரணமா இருக்கிறத ரொம்ப ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பேர் அவங்க ஊர விட்டு போவாங்க. வேற வேற ஊருக்கு போறாங்க. ட்ராவல் பண்றாங்க. இது 1வது நல்ல விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, ரொம்ப பேரு ஆரோக்கியமான உணவு பழக்கங்களுக்கு வராங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள். ரொம்ப பேரு அதுக்கு மாறிருவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. ஓகே. உணவு பழக்கம், அப்புறம் வீட்டிலேயே உட்காந்துருக்காம வெளிய போய் நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க. நெறையா வெறிக்கொண்டு அவங்களோட ஆரோக்கியத்த இது பண்ணிக்குவாங்க. ரொம்ப பேர் இந்த டாக்டர் குடுக்குற மருந்து அதெல்லாம் விட்டுருவாங்க. சும்மா ஒரு நடக்கிறத வச்சு சொல்றேன். அவ்வளோதான். மந்திர விலக்குலாம் கிடையாது. யார்ன்னு சொன்னா? நான் பொய்யில சொன்னேன். மந்திர விலக்கு. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு பொய் சொல்ல மாட்டேனா? மந்திர விலக்கா? இதுக்கு மந்திர விலக்குலாம் தேவையா? கணிக்கிறதுக்கு. ம். 3வது விஷயம் என்னன்னா, ரொம்ப பேரு பழைய கெட்ட பழக்கவழக்கங்கள விட்டுருவாங்க. இதுக்கு முன்ன இப்போ 20, 30 வருஷமா அந்த ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தவங்க, சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவங்க, மட்டமான உணவு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, மட்டமான வாழ்க்கை மேல போனவங்க, 24 மணி நேரம் வேலைன்னு போறவங்க, 24 மணி நேரமும் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், மன இறுக்கம் போறவங்க எல்லாம் அவங்க அந்த இதுலேருந்து வெளியாகுவாங்க. இதான் 3வது. சந்தோஷமா இருக்கா கேட்க? ரொம்ப பேர் வெளியாகுவாங்க. உண்மையா? நம்பலையா நீங்க? நம்புங்க. ரொம்ப பேர் நிலம்லாம் வாங்கிட்டு, சொந்தமா உணவுகள நட்டு வைப்பாங்க. ஓகே. நிலம்லாம் வாங்கிட்டு சொந்தமா உணவுகள் நட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க. யாரும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற சாப்பாடு, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு, பெரிய பெரிய 24 மணி நேரம் ரெஸ்டாரண்ட்டு, பீஸா ஹட்டு, KFC, மெக்டி இதெல்லாம் விட்டுருவாங்க. ரொம்ப பேர் அதுக்கு மாறிடுவாங்க. 4வது என்னன்னா, நெறைய பேரு கேஷ்லெஸ்ன்னு சொன்னேன். கேஷ்க்கு ரொம்ப பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நெறைய கடைங்களுக்கு நான் போயிருக்கேன். நெறையா பிசினஸ் சென்டருக்குலாம் போயிருக்கேன். பார்க்குறேன். சில இடத்துல வந்து அவங்களலாம் உண்மைய பாராட்டணும். சந்தோஷமா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஒன்லி கேஷ்ன்னு போட்டிருப்பாங்க. ஒன்லி கேஷ். அவங்கலாம் பாராட்டணும். அவங்க தான் வந்து விழிப்புக்கு வந்தவங்க. அதாவது விழிப்புக்கு வந்தவங்க. ஓகே. கேஷ்லெஸ்ன்னு இருக்கும்போது, ஒன்லி கேஷ்ன்னு இருக்கு. கேஷ்லெஸ்ன்னு ஒண்ணு ஒருத்தன் ஆரம்பிக்கும்போது, ஒன்லி கேஷ்ன்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். அதுவும் இருக்கு. 5வது விஷயம் என்னன்னா, 5வதா 4வதா? ஆஹா! 20 வரை சிறப்பா இருக்க. 5வது என்னன்னா, ரொம்ப பேரு இந்த ஏஐ இருக்குல்ல, ஏஐல ரொம்ப பேரு மூழ்கி போயிருவாங்க. ஏஐல. அவங்களே அறியாம மூழ்கிருவாங்க. ஏஐ, ஸ்மார்ட் ஃபோன், ஐடேப், ஐபேட் இதெல்லாம் மூழ்கிருவாங்க ரொம்ப பேர். ஆனா, சந்தோஷமான விஷயம் என்னன்னா,
நெறைய பேர் இதெல்லாம் விட்டு வெளியாவாங்க. அவங்க ஸ்மார்ட் ஃபோன்லாம் தூக்கி போட்டு, ஐபேட் அதெல்லாம் தூக்கி போட்டு, நேருக்கு நேரா மனுஷன பார்த்து பேசுறது, நேருக்கு நேரா ஆன்லைன்ல இருக்காம, ஆன்லைன் வாழ்க்கையில இருக்காம, நிஜமான வாழ்க்கை. நம்ம பொறக்கும்போது எப்படி இருந்தோம்? பொறக்கும்போது நம்ம பொறந்ததுலேருந்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்படி அப்படி போயிருவாங்க. ஓகே. அதாவது இயற்கையான வாழ்க்கைக்கு போயிருவாங்க. இயற்கையான விஷயங்கள், இயற்கையில இருப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி இயற்கையான விஷயத்துக்குலாம் இடத்துக்குலாம் வருவாங்க. இயற்கையான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ரொம்ப பேர் மாறுவாங்க. 6வது இதுக்கும் போனஸா 6வது விஷயம் என்னன்னா, ஆஹா ஏஐ டேக் ஓவர் பண்ண போது. அது நல்லா தெரியும். ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஏஐ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண போகுது. ரொம்ப பேரு சொந்தமா 6வது போனஸ். ரொம்ப பேரு சொந்த பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. சொந்த தொழில். என்னைய சேர்த்து தான் சொல்றேன். ரொம்ப பேர் சொந்த பிசினஸ்ல இறங்குவாங்க. நெறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சொந்த நிலம், சொந்த வியாபாரம், சொந்த ஃப்ளைட் கூட வாங்குவாங்க. சொந்த ட்ரெயின் கூட வாங்குவாங்க. அப்படி மாறப்போது சொந்த ராக்கெட் கூட வாங்குவாங்க. ஓகே. எலான் மஸ்க் மாரி சொந்த ராக்கெட்டு எல்லாம் வாங்கி ட்ராவல் பண்ணுவாங்க. சும்மா ஒரு குத்து மதிப்பான ஒரு கணிப்பு. ஒரு கணிக்கணுமா அது? எல்லாம் நடக்குதா வெளிய? அதான் கண்ணு முன்னாடி நடக்குது பாருங்க. இதான் 2026 எப்படி இருக்கணும்னா, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க மைண்ட் செட்ட மாத்தணும். உங்க வாழ்க்கைய நீங்க முறைய நீங்க மாத்தணும். 2026 சிறப்பா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாருக்கும். கண்டிப்பா சிறப்பா இருக்கும். எனக்கும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கும் சிறப்பா இருக்கும். எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். ரொம்ப பேரு இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் விட்டுட்டு எல்லா மனிதர்கள்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிப்பாங்க. நெறைய பேரு. 7வது இந்த போனஸ் அற்புதமான விஷயம் சொல்லப் போறேன். உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் ஒண்ணு கூட போறாங்க. 2026ல எல்லா மனிதரும் மனுஷனா ஒண்ணு கூட போறாங்க. அதாவது ஜாதி, மதம், அவங்க பண்பாடு, இந்த பண்பாடு எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் மனுஷனா ஒண்ணு கூட போறாங்க. மனசாட்சியோட மனுஷனா ஒண்ணு கூட போறாங்க. 2026 ஜோக்கான வருஷமா இருக்கிறதும், இல்லாம போறதும் அவங்கவங்கள பொறுத்தது. ஓகே. உங்க மைண்ட் செட், உங்க மனநிலைய பொறுத்தது. ஓகே. சிறப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. 20 சிறப்பா கொண்டாடுங்க. அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்க போடுங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போமா? சந்திப்போம்.